ஜானகி சந்தியா சீரியல்ல இப்போ ஒரு வேற லெவல்ல மாஸான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். விசி வந்து சுத்தமா போமாட்டிது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். காதர் வந்து கேட்குறாங்க, புவனேஸ்வரி கிட்ட, பசுபதி கிட்ட பேசலாம். 10 பைசா கூட வேலைக்கு இல்ல. மொதல்ல கார்த்திய எங்க பார்த்தேன்னு சொல்லு. கோயில்ல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் கடைசியா கார்த்தி வந்து பைக் எடுத்துட்டு போம்போது எங்க பார்த்தியோ, அங்க போய் விசாரிச்சா மட்டும் தான் எல்லா உண்மையும் வெளியில வந்து கொண்டு வர முடியுங்கிற மாரி வந்து சொன்னோனே, அடுத்த நொடியே வந்து அந்த இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. நம்ம மாயாவும், கதிரும். கார்த்தி இங்க தான் பார்த்தேன். கார்த்தியோட ஃபோட்டோ வச்சுட்டு இங்க விசாரிச்சா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும்னு, மாயா வந்து யோசிச்சுட்டு கார்த்தியோட ஃபோட்டோ வச்சு, இந்த பையன இங்க எங்கேயும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா? ஆமாம்மா, ஒரு ரெட் கலர் பைக்ல வந்து வந்தாப்ல. அப்படின்னு சொல்லும்போது, இப்ப எங்க இருக்காப்ல? அவரு இங்க தான் பக்கத்துல எங்கேயோ வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனா என்ன ஏதுன்னு தெரியல. மாயா இங்கேருந்து ஒரு 2, 3 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற இடத்துல தான் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. நம்ம போய் பார்க்கலான்னு சொன்னோனே வந்து, எடுத்தோனே ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. அங்க தான் வந்து நம்ப கார்த்தி வந்து இருக்காப்ல. கதிர் வந்து விசாரிக்கிறாங்க. இது மாரி இந்த பையன் இப்ப வந்து சேர்ந்தாப்லயா? அப்படின்னு சொன்னோனே, ஆமா இந்த பையன் இங்க தான் இருக்காங்கங்கிற மாரி சொன்னோனே, அப்படியே அந்த இடத்துக்கு வேக வேகமா வந்து போறாங்க. அந்த இடத்துல உடனே வந்து நர்ஸ் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க உள்ள. வெளியில வந்து வராங்க. கார்த்திங்கிறவரு இவர் தானே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாங்க இவர் தான். இவரு யாரு முதல்ல? இவன் மிகப்பெரிய ஆளுங்க. இவங்கள வந்து அதிகாரியெல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, உண்மையா தானே சொல்றீங்க? இல்ல வேற எதுவும் பொய்யா? ஏங்க சத்தியமாங்க. நீங்க இவன இங்கேயே வந்து பார்த்துக்கங்க. வெளியில வந்து விட்றாதீங்க. கதிரு, நீ இங்கேயே இருந்து இவனுக்கு பத்திரமா வந்து பாதுகாப்பா வந்து இரு. அவன் தப்பிச்சு போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. கண் முழிச்சானா கண்டிப்பா வந்து ஓடிருவான். நீ இருந்து பார்த்துக்க சரியா? சரி நான் பார்த்துக்கிறேங்கிற மாரி அந்த இடத்துல சொல்றாங்க. இப்போதைக்கு ஜானகி அம்மா வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லி, அவங்களுக்கு வேற எதுவும் பிரச்சனை வந்துற போது, நான் ஆதாரத்தோட அங்க போறேன்னு சொல்லி, மாயா வந்து ரகசியமா அவங்க திட்டத்த வந்து கதிர்கிட்ட சொல்லிட்டு வேக வேகமா வந்து போயிட்டுருக்காங்க. ஆட்டோல செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம். ஜானகி அம்மாட்ட வந்து ஏகப்பட்ட அதிகாரிகள்லாம் வந்து கேட்குறாங்க. நாங்க ஆரம்பத்துலேருந்து இந்த விசாரணையெல்லாம் பார்த்தோம்மா. அதனால உங்க வீட்டு மாப்பிள கதிர் தானே இருந்தாப்ல. நீங்க இப்ப இருக்கீங்கன்னா, உங்க பொண்ணு வாழ்க்கைக்காக நீங்க இது மாரி ஏத்துக்கிட்டீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, இல்லம்மா எது நடந்துச்சோ அதுதானம்மா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும்போது, கரெக்ட்டா 1க்கு 4 வாட்டி கூட யோசிச்சு சொல்லுங்க. வேற யாருக்காவது எதுக்காவது சொல்றீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, குருவரன் கரெக்ட்டா விசாரிச்சீங்களா? அப்படின்னு சொல்லும்போது, நானும் கேட்டு பார்த்துட்டேன் மேடம். இத தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி பேப்பர்ல வந்து கையெழுத்து போடுங்கங்கிற மாரி அந்த இடத்துல வந்து ஒரு 5 வருஷம், 8 வருஷமோ என்னமோ எழுதி கையெழுத்த வந்து கேட்குறாங்க. கரெக்ட்டா ஜானகி வந்து கையெழுத்து போடலான்னு இருக்கிறப்ப, மாசா வந்து மாயா வந்து நிப்பாட்டுறாங்க. ஒரு ஃபைல் எடுத்துட்டு வராங்க. நிப்பாட்டுங்கங்கிற மாரி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க. "யாரு நீ? முதல்ல இந்த இடத்துக்கு வந்திருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "மாயா இங்கெல்லாம் வரக்கூடாது மாயா. அப்புறம் உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும். நீங்க தப்பான முடிவு எடுக்க போறீங்க. அதனால நான் யார் பேச்சையும் கேட்க போறதில்ல. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க." அப்படின்னு சொல்லி அதிகாரிய எடுத்தோனே வந்து கேள்வி கேட்குறாங்க. நம்ம மாயா செம மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். உடனே வந்து நாங்க தப்பு பண்ணிட்டோமா? இவங்கள்ட்ட எத்தன வாட்டி தெரியுமா கேட்டோம். சும்மா எடுத்தோம் கவுத்தோம்ன்னு பேசிட்டு இருக்க. அப்படின்னு சொல்லும்போது, உங்க மேல எதுவும் நான் தப்பு சொல்லல. எதுக்காக இது மாரி வந்து பண்றீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. கார்த்திகாவ தான் இது மாரி கார்த்தி தான் இருக்காப்லயே அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்னது கார்த்தி வந்து இருக்காங்களா? என்ன மாயா? என்ன காப்பாத்துறதுக்காக நீ எதுவும் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நம்ம ஜானகி அம்மா வந்து பேசும்போது, அ பெரியம்மா சும்மானு இருங்க. இது எல்லாம் புவனேஸ்வரி, பசுபதியோட திட்டம் தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது, என்ன சொல்றீங்க? நடந்ததெல்லாம் சொல்லுங்கன்னோன, இப்ப நான் வீடியோ கால் வந்து பண்றேன்னு சொல்லி அந்த இடத்துல கதிருக்கு வந்து வீடியோ கால் வந்து பண்றாங்க. "டேய்! இப்ப நீ கார்த்திய வந்து காட்டுறா" அப்படின்னு சொல்லும்போது, "இவர் தான் கார்த்தி" அப்படின்னு சொல்லும்போது, "இவர் தான் கார்த்தியான்னு" சொல்லி குருவரன்ட்ட வந்து காட்டுறாங்க. "ஆமாங்க. இவர் தான் வந்து கார்த்தி. இவர் எப்படி இங்க?" பக்கத்துல வந்து ஒருத்தவங்க வந்து இருக்காங்க. "ஏய்! அவங்கள்ட்ட வந்து ஃபோன குடுங்கிற" மாரி சொன்னோனே, "ஆமா. இவர் இன்னைக்கு தான் வந்து சேர்ந்தாப்ல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை? பைக் ஓட்டிட்டு இருக்கிறப்ப, அவங்க பாட்டுக்கு இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க நடந்த விஷயத்தெல்லாம். "அப்படியா? அப்பன்னா வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு. நீங்க இந்த விசாரணைய வந்து முழுசா வந்து பண்ணுங்க. இதுக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். இவங்க ஏன் இது மாரி சொன்னாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கார்த்தி வந்து 1 ஆள், 2 ஆளாலாம் மறைச்சு வைக்க முடியாது. அவங்க குடும்பமே தான் காரணங்கிற மாரி மாயா வந்து பசுபதி, புவனேஸ்வரி, மகாலிங்கம் எல்லாரையும் வந்து போட்டு விட்டுட்டாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிற யாரையுமே வந்து விடாத. அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து அந்த அதிகாரிங்க வந்து பேசுறாங்க குருவரன்ட்ட. எஸ் மேடம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்றாங்க நம்ம குருவரன். அவங்க எல்லாரையும் வந்து உங்க முன்னாடி வந்து நிப்பாட்ட வேண்டியது என்னோட கடமை. இன்னும் 2, 3 மணி நேரத்துல நான் வந்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, புவனேஸ்வரி வந்து பேசுறாங்க. நிச்சயம் வந்து மாயா வந்து கார்த்திய வந்து கூட்டிட்டு வரதுக்குள்ள, நம்ப கார்த்தி எங்க இருக்கான்னு தேடணுங்கிற மாரி யோசிக்கிறாங்க. நிச்சயம் வந்து மாயா வந்து சூப்பரா வந்து ப்ளே பண்ணி, ஜானகி அம்மா வந்து வெளில வந்து கொண்டு வந்துட்டாங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த சீன்லாம்.
ஜானகி வந்து அப்படியே வந்து ஹக் பண்றாங்க மாயாவ. "எல்லா பிரச்சனையும் நீ எப்படிம்மா தீர்த்து வச்ச? நடக்கிறது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலங்கிற" மாரி ஜானகி அம்மா வந்து கேட்குறாங்க. "நான் அப்புறமேட்டு சொல்றேன்னு" சொன்னோனே, "குருவரன் நீங்க முதல்ல எல்லாரையும் வந்து கூட்டிட்டு வாங்கங்கிற" மாரி சொல்றாங்க நம்ம மாயா. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம்.